Hi friends, 15 ஆண்டுகள் கடந்தும் டாக்ஸிகளாகட்டும் சரி, ஃபேமிலியோடையும் சரி, பொலிட்டிஷியனோட கான்வாலையும் ஒரு ராஜா மாதிரி வளம் வந்துட்டு இருக்க காரை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் டொயோட்டா இனோவா. இந்த கார்களை இன்ன வரைக்கும் மக்கள் யூஸ்டு மார்க்கெட்டில் வாங்குறதுக்கு ஆவலாக இருக்க ஒரே ரீசன் இந்த காரோட ஸ்டெபிலிட்டி, அதில் கம்ஃபர்டபிலிட்டி. இந்த ரெண்டுமே இருக்கிறதுனால மக்கள் இன்னும் விரும்பி வாங்கிட்டு இருக்காங்க. இந்த காரை நம்ம யூஸ்டு மார்க்கெட்டில் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய 3 விஷயங்கள் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த காரோட பாசிட்டிவ் சைட், நெகட்டிவ் சைட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த கார் யாருக்கு செட் ஆகும், யாருக்கு செட் ஆகாது. மூன்றாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், மத்திய அரசு அண்மையில் கொண்டுட்டு வந்த வெஹிக்கிள் ஸ்கிராப் பாலிசி, அப்புறம் எஃப்சி பாஸ் பண்றது எப்படி, இது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த கார் ஆகச்சிறந்த காரை நம்மளால வாங்க முடியும். இப்போ இந்த காரோட ஒரு குட்டி ஸ்டோரியை பார்த்துருவோம். இந்த கார் பார்த்தீங்கன்னா அதாவது 2005ஆம் ஆண்டுக்கு முன்னாடி வரைக்கும் கோலிஸ் தான் டொயோட்டா கம்பெனியோட மாசான ஒரு காராக இருந்துச்சு. ஜீப் டைப்ல இந்த காரை மக்களுக்கு பெரிய அளவில் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. 2005க்கு அப்புறம் டொயோட்டா இனோவா லான்ச் பண்றாங்க. அப்போ நம்ம மக்கள்கள் பெரிய அளவில் இந்த கார் மேல ஈடுபாடு காமிக்கல. காரணம் என்னன்னா, மக்களுக்கு எப்பவுமே மோகப்பொருள் வெளியழக பத்து தான் நம்புவாங்க. அதாவது வெளிப்புறத்தில் அழகா இருந்தால் தான் அவன் நல்லவன் நம்புவாங்க, வெள்ளையா இருக்கவன் பொய் சொல்ல மாட்டான்றது கேட்ப. அதே போலதான் வெளிப்புறத்தை நம்பியே பார்த்த மக்களுக்கு உள்புறம் இந்த கார்ல எவ்வளவு விஷயங்கள் இருக்குன்றது தெரிய வரல. காலப்போக்கில் மக்களுக்கு எல்லாம் இந்த காரை பத்தி புரிஞ்சுக்க ஆரம்பிச்சு இந்த கார் மேல அதிகமான மோகம் கொண்டு இந்த காரை விரும்பி வாங்க ஆரம்பிச்சாங்க. இந்த கார் அன்றைக்கே பார்த்தீங்கன்னா 16 to 18 லட்சம் வரைக்கும் விலை போச்சு. மக்கள்களும் விரும்பி இந்த காரை வாங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் இதோட இன்ஜின். அதாவது பெட்ரோல் பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் இன்ஜின் வந்துச்சு, டீசல் பார்த்தீங்கன்னா 2.5 லிட்டர் இன்ஜின் வந்துச்சு, 4 சிலிண்டர் டர்போ சார்ஜ் வர. பாருங்க, அந்த காலத்துல சும்மா கெத்தா விட்டுருக்காங்க. இந்த கார்களை மக்கள் பயணிக்கிறதுக்கு மக்கள் மட்டும் இல்லைங்க, செலிபிரிட்டி ஆகட்டும் சரி, பொலிட்டிஷியன் ஆகட்டும் சரி, இந்த காரை நீங்க எடுத்துட்டு போனாலே ஒரு கெத்து தான். அப்படியாப்பட்ட இந்த இனோவா காரோட பாசிட்டிவ் சைடை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இந்த காரோட பாசிட்டிவ்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கப்படுது இதோட ஸ்டெபிலிட்டியும் சரி, இதோட பில்டு குவாலிட்டி ஆகட்டும் சரி, இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் சரி, எல்லாமே 3 விஷயத்துல பர்ஃபெக்டா இருக்கும். அடுத்த காரோட இன்டீரியரை பத்தி நம்ம சொல்லியே ஆகணும். அன்றைய காலகட்டத்தில் இன்டீரியர்ல போதுமான விஷயங்களை புகுத்தி விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் குவாலிட்டி, உள்ள பயன்படுத்திருக்க பிளாஸ்டிக் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல டீசென்டான பிளாஸ்டிக் குவாலிட்டி. இன்றைய வரைக்கும் ஒரிஜினாலிட்டி மாறாம ஓனர் வச்சிருக்க கார்களை நம்மளே பார்த்துட்டு இருக்கோம். இந்த கார்களோட லாங் டர்ம் பர்ஃபார்மன்ஸ், இது பல லட்சம் கிலோமீட்டர் கூட அசால்ட்டா ஓடுங்க. இன்னைக்கு கூட யூஸ்டு மார்க்கெட்ல பல லட்சம் கிலோமீட்டர் ஓடின கார்களை கூட நம்ம தாராளமா நம்பி வாங்கலாம், இன்ஜின் கண்டிஷன் சரியா இருக்கும் பட்சத்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட மெயின்டெனன்ஸ் என்னமோ, நம்ம இந்த பல லட்சம் வித்த காரை நம்ம வாங்கி மெயின்டெனன்ஸ் அதிகமாக எங்க கொடுக்க போறோப்பான்னு கேட்குறவங்களுக்கு இந்த காரோட மெயின்டெனன்ஸ் ரொம்பவே கம்மியாக வரும். 1 கிலோமீட்டருக்கு ₹1 அளவுக்கு தான் டொயோட்டா இனோவாவை பண்ணியிருக்காங்க. இந்த கார் பார்த்தீங்கன்னா 10,000 கிலோமீட்டர்ல சர்வீஸ் விட்டீங்கன்னா, ஆயில் சேஞ்ச் இதெல்லாம் பண்ணீங்கன்னா சில பல வேலைகள் மட்டும் பார்க்கறதுக்கு இது 8 to 12 முதல் வருது. இது ஒரு பெரிய அளவில் செலவு இல்லைங்க. ஏன்னா இவ்வளோ மதிப்புத்தக்க லட்சக்கணக்கில் விட்ட கார் ஒரு பெரிய அமௌண்ட் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காரோட ஸ்டெபிலிட்டி, ரோட்ல நீங்க என்னதான் 120லயும் 100லயும் அழுத்தினாலும் இந்த காரோட ஸ்டேரிங் உங்க கைக்கு வரும். அதாவது நீங்க இழுத்த இழுப்புக்கு இந்த ஸ்டேரிங் திரும்ப அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுள் இருக்கும். உங்க ஃபேமிலியோட சேஃப் ரைடே போகலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக சொல்ல வேண்டியது இந்த காரோட அதாவது உதிரி பாகங்கள், அதாவது ஸ்பேர் பார்ட்ஸ். இந்த காரோட ஸ்பேர் பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வடிவமைக்கும் போதே, மேனுஃபேக்சரிங் செய்யும் போதே நல்ல தரமானதாக செஞ்சிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா பல லட்சம் கிலோமீட்டர் பயணிச்சு கூட அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் வீக் ஆகாம இருக்குது. அதனால தான் இந்த காரை ஹை ரேட் ஆனாலும் சரி மக்கள்கள் விரும்பி வாங்கிட்டு இருக்காங்க. இந்த ஏசி கூலிங் ஆகட்டும் சரி, உங்களுக்கு கியர் பாக்ஸ் ஆகட்டும் சரி, இன்ற வரைக்கும் பெரிய அளவில் பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த காரோட பாசிட்டிவ் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இந்த காரோட நெகட்டிவ் சைடை பற்றி பார்த்துருவோம். எந்த காராக இருந்தாலும் பாசிட்டிவ் ஒன்று இருந்தால் நெகட்டிவ் இருக்க தாங்க செய்யும். அதே போல் இந்த காருக்கு நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இல்லாட்டியும் சில பாயிண்ட்ஸ்கள் மட்டும் இருக்கு. நெகட்டிவ்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கறது காரோட ரஸ்ட் இஷ்யூ. காரோட ரஸ்ட் இஷ்யூவா, டொயோட்டா கார்ல எப்படிப்பா ரஸ்ட் பிடிக்கும்னு கேட்குறீங்கன்னா இருக்குங்க. ஏன்னா அந்த காரோட ஸ்டெப்னி டயர் அண்டர் சேசஸ் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காரோட சேசஸ் எந்த தான் பிரமாதமாக இருந்தாலும் இந்த காரு கீழே இந்த டயர் இருக்கிறதுனால நிறைய மக்கள் இந்த டயரை கலட்டுறதுக்கு சோம்பேறித்தனப்படுறாங்க. இல்லை கலட்ட தெரியலையான்னு தெரியல. அதாவது பஞ்சர் ஆனாலும் அதே டயரில் காத்தடிச்சு கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டு போயிட்டு புதுசாக பஞ்சர் போட்டு அதே டயரை பயன்படுத்துறாங்களே தவிர ஸ்டெப்னியை பெரிய அளவில் யூஸ் பண்ணுறதுல சில மக்கள்கள். ஸோ அதனால என்ன ஆகும், சேறு சகதியெல்லாம் அது மேலே அடிச்சு காலப்போக்கத்தில் ரஸ்ட் இஷ்யூவாக இருக்குது. இந்த காரோட சஸ்பென்ஷன் சிறப்பாகவே இருக்கும். அதில் குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது. லாரியில் இருக்க சேஸை போட்டிருக்காங்கன்னு கூட சில பேர் வாய் மொழியாக சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு அதோட சேஸ் பில்ட் குவாலிட்டி பர்ஃபெக்டாக இருக்கும். ஆனால் இந்த காரு ரொம்ப வருஷம் ஓடினதுனால சேஸில் நிறைய ரேட்டலிங் நாய்ஸ் இருக்க தான் செய்யுது. ஸோ சேஸஸை நல்லாவே செக் பண்ணி வாங்கணும். அடுத்தது இன்னைக்கு மேஜராக இருக்க பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஏசி கூலிங் வரலன்றது. ஏசி கூலிங் வராதுக்கு ஒரே ஒரு ரீசன் என்னன்னா, நம்ம முன்னாடி போட்ட வீடியோ ஸ்கார்பியோ கார்களே இந்த இஷ்யூ நம்ம சந்திச்சிருப்போம்.
டீசலை வந்து நம்ம சரிய அளவில் பயன்படுத்தி போடுறதில்ல. அதாவது டீசல் எப்பவுமே வந்து ட்ரையாகவே இருக்கக்கூடாது கார்களில் வந்து இதுக்கு முன்னாடி வச்சிருந்த கார்களாக இருந்தாலும் சரி, வாங்க போகிற கார்களாக இருந்தாலும் சரி, டீசலில் போதுமான அளவில் போட்டே பயன்படுத்துங்க. அதாவது எக்ஸ்ட்ரா டீசல் 1/2 டேங்க் எப்பயும் கிடக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இதனால தான் உங்களுக்கு வந்து இந்த ஏசி கூலிங்கு, ஹை டெம்பரேச்சர் இஷ்யூ வரதுக்கு, டைனமோ ஃபால்ட் வரதுக்கு எல்லாத்துக்குமே இது ஒரு ரீசனாக கூட இருக்கலாம். ஸோ அதனால டீசலை ஆவரேஜாக மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்துக்கோங்க. இதனால வந்து கூலிங் விஷயங்கள் பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா நிறைய கை மாறி இருக்கு இல்லைங்க. ஃபர்ஸ்ட் ஓனர், செகண்ட் ஓனர், தேர்ட் ஓனர், ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி ஓட்டுவார். சில பேர் வந்து தேவைக்கேற்ற மாதிரி டீசலை போடுவார். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் மக்கள் ரொம்ப பார்த்து வாங்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த காரில் மேஜரான ஒரு கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா அதுதான் இன்னைக்கு இருக்க மைலேஜ் இஷ்யூ. இன்னைக்கு இருக்கிற பெட்ரோல் விலைவாசிக்கு, டீசல் விலைவாசிக்கு நம்ம போட்டு ஓட்டணும்னா ரொம்ப கஷ்டங்க. ஸோ அதனால் நீங்கள் மைலேஜில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இருந்தீங்கன்னா இந்த கார்களை வாங்கும்போது ரொம்ப யோசிச்சு வாங்க. அதாவது இன்னைக்கு இருக்க ஓனர்கள் வந்து எவ்வளோ கிலோமீட்டர் மைலேஜ் தருதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 9 to 11 சிட்டிக்குள்ளே கொடுக்குதுன்னு இருக்காங்க. ஹைவேஸில் போனால் ஒரு 12 to 14 வரைக்கும் எதிர்பார்க்கலான்னு இருக்காங்க. எனக்கு இது எந்த அளவுக்கு நம்பகமான தகவல்னு தெரில. நீங்கள் இந்த காரை வச்சுருந்தீங்கன்னா உங்களோட மைலேஜ் என்னன்னு நம்ம கமெண்ட்ஸில் போடுங்க, நேயர்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது நெகட்டிவ் சைடெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. ஏன்னா இந்த கார்களே நம்ம பார்த்த அளவுக்கு நெகட்டிவ் ரொம்ப கம்மியாக சொன்ன கார்கள் இந்த ஒரு கார் தான். இப்போ இந்த காரை யாராருக்கெல்லாம் செட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பொலிட்டீஷியனாக இருக்கீங்க, இல்லை செலிபிரிட்டியாக இருக்கீங்க, எனக்கு வந்து காரோட பர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம், நான் ஹைவேஸில் நல்லா க்ரூஸ் பண்ணணும், கம்ஃபர்டபுளாகவும் இருக்கணும், சேஃப்டியாகவும் இருக்கணும், எல்லாமே எனக்கு கிடைக்கணும்னு எதிர்பார்த்தீங்க, சமூகத்தில் ஒரு தனி அந்தஸ்தையும் விரும்புகிறீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த கார் செட் ஆகும். யாருக்கு இந்த கார் செட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மிடில் கிளாஸ் பீப்புள். ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு காரை நான் வாங்க போகிறேன், அதுவும் எனக்கு கார் வந்து பெரிதாக இருக்கணும், அந்த கார் வந்து நல்ல மைலேஜ் கொடுக்கணும், நான் வந்து ஸ்போர்ட்டியாக எதிர்பார்க்குறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த கார் செட் ஆகாது. ஏன்னா இந்த காரில் நீங்கள் என்ன தான் மாடிஃபிகேஷன் பண்ணாலும் இந்த காரோட உருவமைப்பு அந்த மாடிஃபிகேஷனுக்கு பெரிய அளவில் ஒத்து வராது. ஸோ நீங்கள் மட்டும் இதை கொஞ்சம் சிந்திச்சு பார்த்து வாங்க. ஏன்னா மைலேஜ் இது பெரிய டிராபேக்காக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வருடங்களும் தாண்டிடுச்சு. இப்போ இந்த காரோட கடைசி பாயிண்ட்டுக்கு நம்ம வந்துட்டோம். கடைசி பாயிண்ட்னா எஃப்சி எப்படி பண்ணலாம். இப்போ மத்திய அரசு அண்மையில் கொண்டுட்டு வந்த வெஹிக்கிள் ஸ்கிராப் பாலிசி, ஏன்னா 15 ஆண்டுகள் கடந்த வாகனங்களை வந்து ஸ்கிராப் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்க சூழ்நிலையில் இந்த காரை நீங்கள் வாங்கினீங்கன்னா இன்கேஸ் நாளைக்கே உங்களுக்கு அதன் விளைவாக எதுவும் பிரச்சனை வந்துச்சுன்னா கொஞ்சம் சிந்திச்சு பார்த்து வாங்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பியூசி டெஸ்ட்டில் இந்த கார் பாஸ் ஆகுமான்னு தெரில. ஏன்னா அன்னைக்கே வந்து 2.5 லிட்டர் இன்ஜின் 4 சிலிண்டர் டர்போவோட வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து பியூசியில் புகை எந்த அளவுக்கு அடிக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ எமிஷன்லாம் பாஸ் ஆகுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுவும் டாக்ஸி கார்களுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மற்றபடி ஹோம் யூஸ் பண்ணவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை வராது. ஸோ இந்த மாதிரி கார்களை வந்து நீங்கள் எஃப்சி பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த காரை நீங்கள் யூஸ்டு மார்க்கெட்டில் வாங்க போனீங்கன்னா இதோட விலைப்பட்டியலே பார்த்தீங்கன்னா அதாவது 4 to 7 வரைக்கும் இருக்குது. 4ன்றது ரொம்ப கம்மிங்க. அதாவது 5லேருந்து தான் தொடங்குறாங்களே யூஸ்டு கார் டீலரு. இப்போ 7 வரைக்கும், 8 வரைக்கும், 12 வரைக்கும் கூட இழுத்துட்டு போயிடுவாங்க. அப்படியாப்பட்ட 12 லட்சம் கொடுத்து வாங்குறீங்கன்னா அதுக்கு 1 லட்ச ரூபா, 1.5 லட்ச ரூபா நீங்கள் தேய்மான பொருளை மாற்ற வேண்டியிருக்கும். இப்போ இந்த காரோட பெரிய மைனஸ் என்னன்னா, இப்போ ஆல்ரெடி நிறைய பயணிச்சிருச்சு, எத்தனை லட்சம் கிலோமீட்டர் போனாலும் பரவாயில்ல, ஆனால் இதோட கிளச் உங்களுக்கு ஹார்ட் ஆயிரும். ஸோ புது கிளச்சை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கிளச் வேலை இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த காரோட டைமிங் கிட்ட நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கே நீங்கள் வந்து ஒரு 1.5 லட்சம் வச்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இந்த காரை ஒரு 7 லட்ச ரூபாய்க்கு முடிக்கிறீங்கன்னா ஒரு 1.5 லட்சம், 8 லட்ச ரூபாய் கையில் வச்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா எஃப்சி எல்லாம் கிளியர் பண்ணி ஆகணும். அதுக்கு நீங்கள் ஒரு 30 முதல் 40,000 ரூபாய் கையில் வச்சுக்கணும். எஃப்சியோட சட்டத்திட்டங்கள் மாற்றப்பட்டுருச்சு. ஸோ எவ்வளோ அமௌண்ட்டு நம்மளுக்கு தெரிய வரல. அதனால வந்து நான் தோராயமான ஒரு அமௌண்ட்டுகளை சொல்கிறேன். ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க, அதாவது 10 மடங்கு ஆயிடுச்சு, எங்களுக்கே சார்ஜஸ் அதிகமாக இருக்குன்னு. ஆனால் ஒயிட் போர்டுக்கு எந்த அளவுக்கு அமௌண்ட்டு நம்மளுக்கு தெரியல. கூடிய விரைவில் அந்த செய்திகள் வந்தாலும் உங்களுக்கு அதை கமெண்ட்டில் சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்து நீங்கள் அமௌண்ட்டுகளை அதிகமாக பெரட்டி இந்த கார்களை நீங்கள் வாங்குவீங்களான்றதையும் நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் புது கார்களை நம்ம ஒரு 12 லட்ச ரூபாய் கொடுத்து வாங்கிடலாம். ஆனால் என்னதான் அந்த கார்கள் இருந்தாலும் இந்த இனோவா போன்ற இந்த ரீஃபைனான இன்ஜின் இருக்காது. ஏன்னா பல லட்சம் கிலோமீட்டர், கேரளாவில் கூட ஒருத்தர் 10 லட்சம் கிலோமீட்டர்லாம் ஓடி அது வைரலாக ஒரு நியூஸ் போயிட்டு இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ இப்படியாப்பட்ட இந்த காரை வந்து இன்னைக்கு நம்ம மிஸ் பண்ணுறோன்ட்டு நிறைய பேர் வாங்குறவங்க இருப்பீங்க. ஸோ புதிய கார்களுக்கு போகாமல் இந்த மாதிரி கார்களை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குன்றது ஒரு பக்கம் பார்த்தாலும் எஃப்சி விஷயத்தை நினச்சி வாங்காமல் பின்வாங்கின மக்கள்கள் நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ இந்த கார் வாங்கணுமா வாங்கக்கூடாதுன்றதை நீங்கள் மட்டும் தான் சூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் இதில் பணத்தை செலவழிக்க போகிறீங்க. இந்த காரோட நிறை குறைகள் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்றதை மட்டும்தான் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஸோ பார்த்துட்டு இருக்கவங்க இந்த காரை யாரும் வச்சுட்டு இருந்தீங்கனாலும் சரி, இந்த காரை விற்க போகிறீங்கனாலும் சரி, நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை இந்த காரோட பிரச்சனைகள் எதுவும் குறைபாடுகள் இருந்தாலும் நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். புதிதாக வாங்குபவர்களுக்கு ஒரு அனுபவமாக இருக்கட்டும். இதே போன்ற மோட்டார் சார்ந்த செய்திகளை நம்ம சேனலில் எப்போதுக்கும் பார்க்குறதுக்கு இந்த மிதுன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேர் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் லைக்கில் தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு உந்துதலாக இருக்கும். இந்த வீடியோவை நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட்ஸில் போட்டதுனால தான் இனோவா காரை நம்ம எடுத்து பேசிகிட்டு இருக்கோம். அடுத்தது நாளைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குவாலிஸை பார்க்க போகிறோம். ஏன்னா அடுத்த நண்பர் கமெண்ட்ஸில் சொல்லியிருக்காரு குவாலிஸை பற்றி போடணுன்றது. ஸோ இதே போன்ற வீடியோவுக்கு தொடர்ந்துருங்கள். நான் உங்கள் மீதும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.